தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அவருடைய நம்பகத்தன்மை நீங்க எப்படி சார் பாருங்க? இதுவரை பழனிசாமி சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாதது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலிருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலையோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலையோ தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியாகத்தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பழனிசாமி இன்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை. அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance.